வணக்கம் தோழர்களே. 2026 தேர்தலில் நம்ம தளபதி விஜய்க்கு ஓட்டு போட போகிறோன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் ஓட்டு போடணுன்னா வாக்காளர் அட்டை ரொம்ப அவசியம். நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதம் முழுக்க நம்ம வாக்காளர் அட்டையெல்லாம் சரி பார்க்க போகிறாங்க. அந்தந்த அட்ரஸில் குடியிருக்காங்களாங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் வேலைக்கு போயிருந்தாலோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றமாகி போயிருந்தாலோ நீங்கள் அங்கே குடியில்லைன்னா உங்கள் வாக்காளர் அட்டை நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தோழர்கள்லாம் என்ன பண்ணணும்னா, அந்தந்த பூத்தில் உள்ள அதிகாரியை தொடர்பு கொண்டு நம்ம இந்த வாக்குச்சாவடியில் தான் வாக்களிப்போன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். கூகுளில் போய் BLOன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு BLO கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காலம் வந்துடும். இதில் டிஸ்ட்ரிக்ட் நேம், நீங்கள் உங்கள் வாக்காளர் அட்டையில் என்ன டிஸ்ட்ரிக்ட் நேமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அசம்பிளி நேமு, உங்களோட என்ன தொகுதியோ அதை கிளிக் பண்ணுங்கள். பார்ட்டி நேம், நீங்கள் என்ன வாக்குச்சாவடியோ அதை கிளிக் பண்ணுங்கள். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே கீழே வந்துடும். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. நான் இங்கே தான் வாக்களிப்போன்னு சொல்லி ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் வாக்காளர் அட்டையை ரத்து செய்ய மாட்டாங்க. நம்ம தளபதி விஜயை ஓட்டு போடலாம். வாக்காளர் அட்டை சரி பார்க்குறது 4 நவம்பர்லேருந்து அடுத்த மாதம் டிசம்பர் 4 வரைக்கும் வீடு வீடாக சரி பார்ப்பாங்க. அந்தந்த முகவரியில் குடியிருக்காங்களா இல்லை எங்கே இருக்கிறாங்க, ஓட்டு இங்கே தான் போடுறாங்களாங்கிறத சரி பார்ப்பாங்க. அதெல்லாம் சரி பார்த்த பிறகு 9 டிசம்பரில் யார் யாருக்கெல்லாம் பேர் நீக்கம் பண்ணியிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம 9 டிசம்பர்லேருந்து 8 ஜனவரிக்குள்ளே நம்மளோட ஓட்டர் ஐடி அங்கே இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு வேளை மிஸ் ஆனால் கூட திரும்ப நாம் 9லேருந்து 8 ஜனவரிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோன்னா ஃபைனலாக அவங்க 7 பிப்ரவரியில் வாட்டர் ஐடி வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஐடி எடுக்க முடியாது. அதனால் 9 டிசம்பருக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக எல்லா தோழர்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நம்ம வாக்காளர் அட்டையை ரத்து செய்ய முடியாது. நாம் 2026 நம்ம தளபதி விஜய்க்கு வாக்களிக்கிறோம், வெற்றி பெறுகிறோம். நன்றி.